குளோபல் சூப்பர் ஸ்டார் லியோனல் மெஸ்ஸி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவரோட ஃபேன்ஸை மீட் பண்ணுறதுக்கும் இந்தியாவில் ஃபுட்பாலை ப்ரொமோட் பண்ணதுக்காகவும் தான் வந்திருக்காரு. வந்த இடத்துல ஸ்டேடியத்தில் வர பார்க்க 10,000 20,000 கொடுத்தவங்க அவங்கள பார்க்க முடியாததுனால கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எதனால் இது நடந்துச்சு, ஏன் அவரை பார்க்க முடியலை, இந்தியாவுக்கு மெஸ்ஸி வந்ததுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவுக்கு மெஸ்ஸி வந்திருக்காரு. ஸோ அவரோட ரசிகர் எல்லாருமே அவரை கொண்டாடுற விதமாக ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அவர் ஒரு 4 ஊருக்கு போயிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வராரா அப்படின்னு கேட்டா இல்ல. கொல்கத்தா போன மெஸ்ஸி அங்கிருந்து 9வது நிமிஷத்திலே ஸ்டேடியத்திலேருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி அங்கிருந்து ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்ல வந்துட்டாரு. ஏன் அங்கிருந்து அவ்வளோ அவசரமா கிளம்புனாரு அப்படிங்கிறதையும், அங்க அவர் கிளம்புனதுமே அவரோட ரசிகர்களுமே அவரை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கோபத்துல அங்க கலவரத்திலுமே ஈடுபட்டிருக்காங்க. இது எதுவுமே ஏன் அங்க சரியா நடக்கல அப்படிங்கிறத ஹைதராபாத்ல இது எல்லாமே ப்ராப்பரா நடந்திருக்கு. அங்க மெஸ்ஸி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்றேன். ஹைதராபாத்ல மெஸ்ஸி ஸ்டேடியத்துக்கு வரதுக்கு முன்னாடி அங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, அங்க பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு ஈவெண்ட் எல்லாமே சூப்பரா. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராக்கர்ஸ் எல்லாமே வெடிச்சிருக்காங்க, லைட் ஷோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தெலுங்குல தான் அவங்க எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சுமே போயிருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்லியா ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் நடந்துட்டே இருக்கும்போது மெஸ்ஸி வராரு. இதை அனௌன்ஸ் பண்றாங்க. மெஸ்ஸியுமே வந்ததுக்கு அப்புறம் வெளில இருந்து அவங்க இந்த மேட்ச் எல்லாமே பாக்குறாங்க. தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டியுமே ஜெர்சி எல்லாமே போட்டுட்டு கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மெஸ்ஸி அப்படியே கிரவுண்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. என்டர் ஆனதுமே சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் அப்படியே பின்னாடி போயிட்டு அவருக்கான மெஸ்ஸிக்கான ஸ்பேஸை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இது உங்களுக்கான ஸ்பேஸ், நீங்க ரசிகர்களை பார்க்கணும், ரசிகர்கள் உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டு மெஸ்ஸிக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்குறாரு. மெஸ்ஸி என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா, அந்த கிரவுண்ட் மொத்தமே சுத்துறாங்க. அதுக்கப்புறம் பால் எல்லாமே சிக்னேச்சர் பண்ணி கிக் பண்ணி ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆடியன்ஸ் எல்லாமே இதை கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க விளையாடுற பசங்களுக்கு எல்லாமே அவரோட ஜெர்சில சைன் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டூர் மெஸ்ஸி மெயினா இந்தியாவுக்கு வரதுக்கு முக்கியமான நோக்கமே ஃபுட்பாலை ப்ரொமோட் பண்ணணும், ஃபுட்பாலை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது. அதை அவர் அழகா பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்க பிள்ளைங்களோட எல்லாமே அவர் விளையாடி அவங்களுக்கான ஜெர்சில சைன் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், ஆடியன்ஸ்க்கு பாலை கிக் பண்றது, அவங்க கூட பேசுறது, இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி சூப்பரா போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தியுமே அதுக்கப்புறம் ஸ்டேடியத்துக்குள்ள வராரு. அவருமே வந்ததுக்கு அப்புறம் மெஸ்ஸி கூட பேசுறாங்க, ஒரு சில போட்டோஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருமே அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா தெரியும், அவருமே பின்னாடி தான் இருக்கிறாரு. முன்னாடி ஃபுல்லாமே அந்த ரசிகர்கள் அங்க இந்த ஸ்டேடியத்தில் இருக்க விளையாடுற பசங்க எல்லாமே தான் மெஸ்ஸியோட போட்டோஸ் எடுக்கிறதா இருக்குது, இன்ட்ராக்ட் பண்றது, இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. கடைசியா ரேவந்த் ரெட்டி ஒரு பாலை மெஸ்ஸி கிட்ட கொடுத்து சிக்னேச்சர் பண்ணி கிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. மெஸ்ஸி என்ன சூப்பரா பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அந்த பால்ல சிக்னேச்சர் பண்ணிட்டு ரேவந்த் ரெட்டி கிட்ட நீங்க கிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஈவெண்ட் சூப்பரா அழகா அதே மாதிரி முடிஞ்சிச்சு. இதே தான் கொல்கத்தாலையும் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலை. கொல்கத்தால இது ஏன் நடக்கல அப்படின்னா, ஒரு அனுபவம் இருக்கு எனக்கு. காலேஜ்ல எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு செலிபிரிட்டிஸ் யாராவது வராங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருப்போம் அவங்கள பார்க்க அப்படிங்கிறது. ஆனா என்ன அங்க நடக்கும் அப்படின்னா, நம்ம காலேஜோட பிரின்சிபலா இருக்கட்டும், இல்ல கரஸ்பாண்டண்டா இருக்கு, இல்ல ஸ்டாஃப்ஸா இருக்கு, இவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கும், இல்ல பசங்களா இருக்கும், அவங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும். அந்த செலிபிரிட்டி கூட போட்டோஸ் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு கூட பேசுறதுக்காக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை விட அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுரிமை கிடைக்கும். அதே மாதிரி தான் கொல்கத்தால நடந்திருக்கு. கொல்கத்தால என்ன நடந்திருக்கு அப்படி இருக்குன்னா, அங்க இருக்க அரசியல்வாதிகள் எல்லாமே அவரை சூழ்ந்துட்டாங்க. அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாம அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட மகள்கள், இந்த மாதிரி க்ரௌடு மொத்தமே மெஸ்ஸியை போட்டோ எடுக்கிறதுக்காக அங்க சூழ்ந்துட்டு, ஆர்கனைசர்ஸ்க்கும் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அவங்க ஒரு மந்திரியை போயிட்டு நீங்க போங்க மெஸ்ஸி வராரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது, ஹாஷா எதுவுமே பேச முடியாது. இது எதுவுமே அங்க கரெக்டா நடக்கல. க்ரௌடு மொத்தமே மெஸ்ஸியை சூழ்ந்தல. மெஸ்ஸியை ஆடியன்ஸ் கூட நம்ம விஷுவல்ல கூட பார்க்க முடியாது, அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அவரை தேடி பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு க்ரௌடு சூழ்ந்துட்டு, இதனால மெஸ்ஸி அங்க இருந்து ஒரு 9 நிமிஷத்திலே கிளம்பிட்டாரு. அவர் கிளம்புனதுக்கு அப்புறமே அங்க இருக்க ரசிகர்கள் எல்லாமே இல்ல மெஸ்ஸி இனிமே வருவார் போல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா மெஸ்ஸி வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கே கோவம் ரசிகர்கள் ஒருத்தர் முதல்ல ஒரு பாட்டில தூக்கி எறிதார். அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்த காமிச்சிட்டாங்க. அது ஒரு மாதிரி கலவரமாவே ஆயிடுச்சு. போலீஸுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்களுமே மெஸ்ஸியை பார்க்கணும் தான் இருந்தேன், ஆனா எங்களாலுமே பார்க்க முடியல அப்படின்ட்டு அவங்களாலுமே எதுவுமே பண்ண முடியல. கடைசியா இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவர் அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 14 நாள் சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இன்ச் பை இன்ச்சா கரெக்டா எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணியிருந்தேன், ஆனா நான் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல. அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு அரசியல்வாதியை போயிட்டு, ஒரு அமைச்சரை போயிட்டு தள்ளி போங்க மெஸ்ஸி வராரு அப்படின்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியாது.
முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரோட இதையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. கொல்கத்தால மெஸ்ஸி வந்து ரசிகர்களை பார்க்க இருந்தாரு, ரசிகர்களுமே அவரை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆனா இதை வந்து அரசியல்வாதிகள் தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?